விநாயகரை வசியம் செய்வதற்கும் விநாயகர் சதுர்த்தி என்றும் சங்கடகர சதுர்த்தி என்றும் வளர்பிறை சதுர்த்தி என்றும் நாம் சொல்ல வேண்டிய சக்தி மிக்க விநாயகர் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார சொல்ல ஆரம்பித்தால் என்ன எண்ணங்களோடு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீர்களோ நிச்சயமாக விநாயகர் பகவான் அதை உங்களுக்கு அருள்வார். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதற்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா பிள்ளையாரை ஆவாகனம் செய்யணும், ஒரு உருவமாக வச்சு வழிபடுவது தான் உகந்தது. ஸோ இப்போ அந்த மந்திரத்தை உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்கிறேன், என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார விநாயகர் பகவானை மனதில் நினைத்து கொண்டு ஏதோ ஒரு அரிசியில் மஞ்சள் கலந்தோ பூக்கள் வச்சோ காயின்களை வைச்சோ அருகம்புல்லை வச்சோ அர்ச்சனை செய்யணும் 108 முறை. இல்லை ஏதோ ஒரு விநாயகர் கோயில் அரச மரத்தக்கடியில் இருக்குது அப்படின்னா அரச மரத்தடியில் உட்கார்ந்தும் கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அவ்வாறு செய்யும்போது உங்களுக்குள் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும், மனதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். மனதே எதை நோக்கி செல்கிறீர்களோ அதை உங்கள் நோக்கி வர வைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். இதை ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் பயன்படுத்தி வளம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மந்திரத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். நான் தினமும் பல மந்திரங்களை உங்களுக்காக அனுப்பிவிடுறேன். விநாயகர் பகவானை வழிபடுவோம், வளம் பெறுவோம், சகல ஐஸ்வர்யங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் சக்தி கணபதி.